ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு आवर சேனல். இந்த வீடியோல வந்து நம்ம gift-ஆ வந்து ஒரு ரிமோட் கார் தான் அன்பாக்சிங் பண்ண போகுது. சாரி, இது வந்து ரிமோட் கார் இல்ல, மான்ஸ்டர் ட்ரக். இப்போ வந்து இது ஓபன் பண்ணி பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இது ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ண உடனே நம்மளோட ரிமோட் இருக்கு, அதுக்கப்புறம் கார் இருக்கு. இது ஓபன் பண்ண உடனே நம்மளோட ரிமோட் இருக்கு, இதோட ஆண்டனா, இது கார், இதுதான் நம்மளோட கார். கீழே என்னமோ இருக்குன்னு பார்த்தா இது காரோட பேட்டரி. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சார்ஜர், இந்த பேட்டரி வந்து இந்த சார்ஜர் மூலமாக தான் சார்ஜ் பண்ணும். மற்றபடி இந்த பாக்ஸ்க்குள்ள வேற எதுவும் இல்லை, இது ஓரமாக வச்சிடலாம். சரி, இப்போ வந்து இதை நம்ம ரிமோட் வெளியே எடுக்கலாம். ரிமோட்டே வேற லெவலில் இருக்கு, இப்படிதான் பிடிக்க யூஸ் பண்ணோம். இதுக்கு வந்து இங்கே ஒரு 2 பேட்டரி போடணும். இந்த பேட்டரி வந்து பாக்ஸ்ல இல்லை, காருக்கு மட்டும்தான் பேட்டரி தந்துருக்காங்க. அது வந்து அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்கு. இந்த மாதிரி இதுக்கு காருக்கு மட்டும்தான் பேட்டரி வந்து உள்ள இருக்குன்னு அந்த மாதிரி அவங்களும் இருந்துச்சு. அதில் இப்போ நம்ம கார் எடுத்தோடனே வேற லெவலில் இருக்கு. இப்போ பேட்டரி போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த காரில் என்ன ஒரு ஃபீச்சர்னா, இந்த டயர் வந்து ரப்பர் மாதிரி இருக்கும். இப்போ அமுக்கிறேன், நீங்களே பாருங்க. இந்த மாதிரி ரப்பர் மாதிரி அமுங்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த மோட்டர் வந்து வேற லெவல் ஸ்பீடாக ஓடும். நார்மல் டிசி மோட்டர் தான் யூஸ் பண்ணிருக்கேன், ஆனால் வேற லெவல் ஸ்பீடாக ஓடும். அது எப்படின்னே தெரில. இந்த காரோட வெயிட் ஆனால் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் பாக்ஸில் வச்சு பார்க்கும்போது பயங்கரமான வெயிட்டாக இருந்துச்சு. இப்படி இது அமுக்குனீங்கன்னா இந்த வீல் வந்து அப்படியே அமுங்கிக்கும். பாருங்க, இந்த மாதிரி அமுங்குறதுக்கான ஸ்ப்ரிங் இருக்கு. அப்புறம் இங்கே வந்து ஒரு கேர்வ்டாக ஒன்று தந்திருக்காங்க, ஸ்டிக் மாதிரி. அதனால வந்து இந்த சைடு 2 சைடும் அமுங்கிக்கும். அதே மாதிரி பின்னாடியும் அமுக்கிக்கலாம். இப்போ வந்து பேட்டரியை போட்டு பார்த்தலாமா? இங்கே வந்து ஸ்க்ரூ இருக்கு, ஸ்க்ரூவை கழட்டணும். அதுக்கப்புறம் இதை கழட்டினோம்னா நம்மளோட பேட்டரி போடுறதுக்கான பின் வந்துடும். இதில் வந்து நம்ம போடுற வண்டி தான். போட்டாச்சு. இப்போ வந்து நம்மளோட கவரை வந்து முடியலாம். ஓகே, இப்போ கார் ஆன் பண்ணிடலாம். இப்போ ரிமோட்டுக்கு பேட்டரி போட்டாச்சு. இப்போ வந்து இந்த கேபிள் ஓரமாக வச்சிடலாம். இப்போ பாருங்க நம்மளோட காரோட வேலையை. இப்போ வந்து நம்ம இந்த காரை ஓட்டி பார்த்துடலாமா? ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த காரை வந்து நம்ம ஓட்டி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் ஸ்லோ மோஷன் ஷாட் எடுத்திருக்கேன். இது வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகுது, ஸ்பீடு வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. நான் வந்து ஸ்லோ மோஷனில் காமிக்கிறனால உங்களுக்கு ஸ்லோ ஒர்க் ஆகுற மாதிரி தெரியும். பயங்கரமான ஸ்பீடு. இந்த காரில் வந்து என்னன்னா, ரப்பர் டயர் இருக்கனால எங்கேயும் இடிச்சுதுன்னா கூட அந்த வைப்ரேஷன் வந்து கார் உள்ளே வர போய் பாதிக்காது, அந்த ரப்பர் டயரோடு நின்றும். அதே மாதிரி என்ன ஒரு ஃபீச்சர்னால், நம்ம வந்து இந்த காரை வச்சு இந்த மேடு பள்ளமான இடத்துலலாம் விட்டு எடுத்தால் கூட ஈஸியாக ஏறி இறங்கிடும். அதுக்கேற்ற மாதிரி அந்த டயரும் பெருசாக இருக்கும், க்ரிப்பாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, அந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல, அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறது வந்து எதுக்குன்னா, அந்த காரை வந்து அழுத்தி பார்த்தோன்னா அப்படியே அமுங்கும். அதனால் வந்து இந்த கார் வந்து என்ன ஒரு இப்போ வந்து நான் ஸ்லோ மோஷனில் காமிக்கும் ஒரு சில மேடு பள்ளமான இடத்துலலாம் ஏறி இறங்கும். குட்டி குட்டியாக ஒரு குழி மாதிரி இருக்கா, அந்த இடத்துல ஏறி இறங்கும் போது அந்த ஸ்ப்ரிங்கு வந்து அப்படியே அமுங்குறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த கார் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டயர் வந்து ரப்பர் டயர் மாதிரி இருக்கனால வந்து நம்மளுக்கு ரொம்பவே க்ரிப்பாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடும். அது எப்படின்னே தெரில. அது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். இப்போ நெக்ஸ்ட்டு பின்னாடி ஒரு ஸ்டெப்னி தந்திருக்காங்கல்ல, அதை வந்து எடுக்க முடியாது, கஷ்டம்தான். அதை வந்து எடுக்கிற மாதிரி தரலை. ஸ்க்ரூ போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா ஸ்க்ரூவே இல்லை. டயர் வந்து அப்படியே மோல்டிங் பண்ண மாதிரி அப்படியே அட்டாச்சாக இருக்குது போல். இந்த கார் வந்து நானும் வந்து ரொம்ப நேரம் ஒன்றா பேட்ரி வந்து வேறு லெவலில் வந்து ரொம்ப நேரம் லைஃப் வந்துச்சு பேட்ரி. அதாவது நான் வந்து பேட்ரி வந்து காரை வந்து ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டு போட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணி விளையாடும் போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அந்த பேட்ரி வந்து லோ ஆச்சுன்னா கூட அப்படியே கார் கொஞ்சம் ஸ்டக்காக அவளே சார்ஜ் போட்டுப்பேன். ஆனால் இது வேறு லெவல் ஸ்பீடாக ஒர்க் ஆச்சு. பேட்ரியை வந்து ரொம்ப நேரம் சார்ஜு அப்படியே தாங்கி நின்றுச்சு. அதனால தான் இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கார் வந்து இப்படி டேர்ன் பண்ணுறோம்ல, இந்த டேர்ன் பண்ணுறதுக்கு அந்த ரிமோட்டே வந்து ஒரு ஸ்டேரிங் வீல் மாதிரி தந்திருக்காங்க. அது ஏன்னு எனக்கும் தெரில. இந்த மாதிரி மான்ஸ்டர் கார்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தந்திருக்காங்க.
நார்மல் ரிமோட் கார் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கனால கொஞ்சம் ஓட்டுறதுக்கும் எனக்கு வந்து வித்தியாசமாக தெரியுது. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஓட்டும் போது எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் போக போக பழகிடுச்சு. அதோட ஃபோட்டோ நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு. அது ஏன் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் அந்த ரப்பர் டயர் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த காருக்கு அந்த ஸ்டெப்னி தந்துருக்காங்களா, அதில் ஸ்க்ரூவே இல்லை பாருங்கள். இந்த காருக்கு ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கு தெரியுதா, அந்த ஸ்ப்ரிங்கு வந்து அப்படியே அமுங்கி ஏறுறதுனால அது வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக போகும். அதே மாதிரி இந்த ரிமோட் ஸ்டேரிங் வீலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் இந்த காரை பற்றின ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.